பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அதாவது என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும். அது எந்தெந்த ரூட்ல போனா நமக்கு நன்மை கிடைக்குங்கிறது தான் நான் சொல்ல போறேன். அதாவது பணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரதான வாழ்க்கையில ஒண்ணு, ரைட்டுங்களா? எவ்வளவோ செலவு பண்ணி பாவங்கள் எல்லாம் போக்காம சின்ன ஒரு விஷயத்தினால நம்ம மகா பாவத்தை போக்கணும். அதுக்கு கடவுள் நம்ம கிட்ட ஒண்ணு கொடுத்திருக்கார். அது என்னங்கிறது சொல்ல போறேன், கேளுங்க, ரைட்டுங்களா? நம்மளுடைய பாவங்கள் தெரிஞ்சு பாவம், தெரியாத செய்த பாவம், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள். அந்த பாவங்களை போக்குறதுக்கு என்ன வழி? தெரியாது. என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமல் செஞ்சிருப்போம் பாவம். தெரிஞ்சு பாவம் யாருமே செய்ய மாட்டாங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. உண்மைதானே? ஒரு உயிரை நிந்திப்பது கூட பாவம், ஒரு உயிரை பேசுவது கூட பாவம், கரெக்டுங்களா? அப்ப நம்ம அது தெரிஞ்சா பேசுறோம், இல்ல ஏதோ கோபத்துல பேசிடுறோம், ரைட்டுங்களா? இதெல்லாம் மகாபாதக செயல். இந்த மகா பாவத்திலிருந்து நான் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு, கடவுள் கொடுத்த வழி. அது என்ன வழி? எல்லாருக்கும் தெரியும். திருப்பதி மலை மேல போய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோமா? அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பாவங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். திரும்பி பாவம் செய்யக்கூடாது. அது என்ன பாவம், என்ன மந்திரம், எங்கிருந்து சொல்ல வேண்டும்ங்கிறத நான் சொல்ல போறேன். திருப்பதி பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வருது யாரு? கீழிருந்து போகக்கூடிய பெரிய திருவடியும் மேலே நாம் அடையக்கூடிய ஒரு சிறிய திருவடியும் ஞாபகம் வருமா? ஞாபகம் வருமா? வெங்கடாஜலபதி ஞாபகம் வரும். அது எல்லாருக்கும் காமன். நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் பாருங்க, வேங்கடம், திருவேங்கடம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க 18 முறை நீங்க உச்சரிச்சீங்கன்னா மகா பாவம் எல்லாம் விலகி உங்களுக்கு மகா புண்ணியம் கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்படி? வே என்றால் பாவம், கடம் என்றால் பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு வைப்ரேஷன் இருக்கிற சொல் கடம். அப்ப சொல்லுங்க, வேங்கடம். இந்த வேங்கடத்தை திருவேங்கடம் அப்படின்னு நம்ம சேர்த்து சொன்னா பாவங்கள் எல்லாம் விலகி நமக்கு புண்ணியங்கள் சேரும். இதை எப்படி சொல்றது, எங்கேருந்து சொல்றது? திருப்பதி போறீங்கல்ல, பெரிய திருவடியில தான் நீங்க ஏறணும். பஸ்ல போனாலும் சரி, வண்டியில போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பெரிய திருவடியை தாண்டாம போக முடியாது, ரைட்டுங்களா? அப்ப அந்த பெரிய திருவடி கிட்ட போயிட்டு அந்த பெரிய திருவடியை பார்த்து வணங்கி கும்பிட்டுட்டு வணங்கி திருவேங்கடம், திருவேங்கட மாமலை முதல்ல ஆரம்பிங்க. அங்கேருந்து திருவேங்கட மாமலை, அங்கேருந்து ஆரம்பிச்சு பெரிய திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு சிறிய திருவடி போற வரைக்கும் 18 முறை சொல்லலாம். இல்லைன்னா நீங்க திருவேங்கட மாமலை, திருவேங்கட மாமலை, திருவேங்கட மாமலை, திருவேங்கட மாமலை சொல்லிக்கிட்டே போங்க. அந்த சிறிய திருவடி கிட்ட வந்தோன்னே 2 கையும் தூக்கி திருவேங்கட மாமலை அப்படின்னு 2 கையாலையும் கும்பிட்டுட்டு அதோட நிறுத்திக்கோங்க. பாருங்க, உங்களோட வைப்ரேஷன் டிஃப்ரெண்டா இருக்குங்க. மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் ஓடி போயிடும். எந்த ஒரு, அதாவது மனசு சரியில்லாம திருப்பதிக்கு வந்தேன், இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சேன், திருவேங்கட மாமலை, அதுல அந்த திருவேங்கடம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருப்பார், வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல பெரிய வேண்டுதலோட திருப்பதிக்கு போறேன், அங்க போய் கியூல நின்று கொஞ்சம் தூரம் போய் அந்த சாட்சாத் அந்த வெங்கடாஜலபதியை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது, கரெக்டுங்களா? அப்ப வேண்டுதலை ஞாபகம் இருக்காது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆஹா, கண்கொள்ளா காட்சி அந்த வேங்கடம் தெரிஞ்சாலே போதுமே அப்படின்னு தானே போய் சேவிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சேவிச்சுட்டோ ரிட்டர்ன் வரும்போது தான் நினைப்போம், ஐயோ இந்த பிரார்த்தனை எல்லாம் அவர்கிட்ட வைக்கணும்னு நினைச்சேனே, மறந்து போயிட்டேனே. உண்மைதானே? இது உண்மைதானே? அப்ப நீங்க எந்த பிரார்த்தனையும் செலுத்த வேண்டாம், எதையும் நினைக்கவே வேண்டாம். திருவேங்கட மாமலை என்கிற மந்திரத்தை மனசார சொல்லுங்க. உங்க பிரார்த்தனை நேரடியா அந்த வேங்கடா நாயகனுக்கு போய் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டு விடும். எதுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியும் உங்களது மகா பாவத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தியும்
திருவேங்கட மாமலை என்கிற மந்திரத்துக்கு இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பெரிய திருவடியிலிருந்து ஆரம்பித்து சிறிய திருவடி கிட்ட முடிச்சிருங்க. எத்தனை சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை சொன்னாலும். இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து போறோம், ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு போறோம்னா பெரிய திருவடி கிட்ட உட்காந்து 18 முறை சொல்லிட்டு மேல போய் சிறிய திருவடி கிட்ட போய் 18 முறை முடிச்சிருங்க. போதும். இப்ப போங்க, சுவாமியை கும்பிடுங்க, எல்லாம் கும்பிடுங்க. எல்லாம் கும்பிட்டாச்சா? எல்லாம் முடிச்சாச்சா? வாங்க, வந்துட்டு 2 கைகளையும் தூக்கி கடைசியா திருவேங்கட மாமலை அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா 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 சொல்லிட்டு நீங்க வாங்க, கீழே வாங்க, உங்க ஊருக்கு போங்க. எந்த பிரார்த்தனை வைத்து அந்த திருவேங்கட மாமலைக்கு சென்றீர்களோ, நீங்க வந்தோடனே அந்த திருவேங்கட மாமலை என்கிற மந்திரத்தை சொன்னீங்க இல்லையா, அதோட வைப்ரேஷன்ல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் களையப்பட்டு உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு நல்லதே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா எப்படி சொல்லணும்? மனசார மந்திரத்தை சொல்லணும். சொல்லிட்டானே அப்படின்னு வயிறார சொல்லக்கூடாது, மனசார. அப்ப மனசார சொல்லும் போது அதோட வைப்ரேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? 4 மடங்கு இருக்கும். சொல்லி பாருங்க. அதனால நீங்க திருப்பதி போகும்போது மறக்காம உங்க கூட இந்த மந்திரத்தையும் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் அங்க விட்டுறக்கூடாது, சொல்லிட்டு திரும்பி கொண்டு வந்துடணும். கொண்டு வரீங்களா? எடுத்துட்டு போறீங்களா? போங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பெரிய திருவடி எங்க இருக்காரு? செக் போஸ்ட் கிட்ட இருக்காரா? பாக்குறீங்களா? அங்க ஆரம்பிங்க. சிறிய திருவடி யாரு? நேர போய் பெருமாளுக்கு எழுத்த மாதிரி இருக்காருல்ல, சிறிய திருவடி ஆஞ்சநேயர். அங்க சாட்சாத் ஆஞ்சநேயர். அங்க நிறுத்திக்கோங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன்